வேதம் சொல்லுகிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா 2:2. தீர்க்கதரிசியான யோனாவிற்கு ஒரு நெருக்கம் உண்டாயிற்று. இந்த நெருக்கம் வருவதற்கு அவனே காரணமாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு வழி விலகி செல்லும் பொழுது அவனை உலக நெருக்கம் சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு விடுதலை கொடுத்தார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நெருங்கி வரும் பொழுது உலக நெருக்கம் நம்மளை விட்டு அகன்று போகும். நாம் கர்த்தரிடத்திலிருந்து விலகி சென்றால் உலகத்தின் நெருக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய வாழ்வில், நம்முடைய உயர்விலும், நம்முடைய தாழ்விலும் நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். அவரை நம்மை ஆசீர்வதித்து விடுவிப்பார். ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன்.